ஒன்னு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக. நான் என் நினைவு எப்படி ஞாபகம், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் அப்படின்னு நிறைய ஜெபத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், நிறைய தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் நினைத்தார். ரேச்சல் ராகேலை கர்த்தர் நினைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி ஆண்டவர் நினைத்தார். கர்த்தர் நினைவுல கர்த்தர் நினைத்தருளினார். அப்போ ஆண்டவருடைய நினைவுக்கு நம்ம விண்ணப்பங்கள் போய் சேர வேண்டும். ஆண்டவருடைய நினைப்புகளிலே அது கேட்கப்பட வேண்டும். நம்ம விண்ணப்பிக்கிறோம், நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் கர்த்தர் அதை நினைத்தருளினார். எப்போ கேட்ட விண்ணப்பத்துக்கு இஸ்ரவேலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ நம்ம விண்ணப்பங்களை அவர் வைத்திருக்கிறார் பெண்டிங்ல. அப்படி ஒரு ஃபைல் போட்டு அங்க உட்கார வச்சு கொண்டு போய் கொடுக்கிற எல்லா ரிக்வஸ்டும் அங்க இருக்கு. கர்த்தர் நினைத்தார். இப்ப எலிசா நினைக்கிறார், சூனேமியால நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார்? இவள் சகல உபகரணங்களோடு கூட எனக்கு இதை செய்து வருகிறாளே, இவளுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு நினைவு வருது. அதே போலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நம்ம ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டுகிற நாட்களில ஆண்டவர் அதை என்ன பண்றார்? நினைக்கிறார். என் மகளுக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தேனே, நான் இதை அவளுக்கு செய்வேன், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேனே, அதை ஆண்டவர் நினைக்கிறார், நினைவு படுத்துகிற. எனவே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. முடிவை நம்மளுடைய கரத்துல கொடுக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இந்த நினைக்கிறத செய்யறது சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவருக்கும் நான் என்ன நினைக்கிறதோ அதை ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் அந்த நபருக்கும் சரியான ஒரு உறவு இருந்தாதான் எல்லாவற்றையும் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அல்ல. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வது கிடையாது. அவர் சில நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் நினைவுகள் அல்ல. அதுலயும் ஒரு உயர்வை தான் சொல்றாரு. உன் நினைவுகளை பார்க்கிறோம், உன் வழிகளை பார்க்கிறோம், என் நினைவுகள் உன் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகள் உயர்ந்து இருக்கிறது. உன் மேல நான் நினைத்திருக்கிற நினைவு வேற. நீங்க சின்னதா யோசிக்கிறீங்க, நான் பெருசா யோசிக்கிறேன். உன்னை பற்றி நான் உன்னை நினைத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படிங்கிற. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆசாரியர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், லேவியர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் நினைத்தா, நீங்க நினைத்தா ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. நீங்க நினைத்தா போதும் ஆண்டவரே, உங்களுடைய நினைவுகளில் நாங்கள் வந்துவிட்டால் போதும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. எதுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எதிர்பார்ப்புகளோடு கூட வாழணும். எதிர்பார்ப்புகளே இல்லாமல் வாழ்வது கடினமான ஒரு காரியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழவும் கூடாது. கிறிஸ்தவர்கள், விசுவாசமுடையவர்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்திலே ஒரு பகுதி தான் எதிர்பார்ப்பு. நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை எதிர்பார்க்கிறேன். நம்பிக்கை, ஹோப். நமக்கு ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை. ஆண்டவரே, ஹோப்பே இல்லாம வாழ்ந்தா என்ன இருக்கு? எதிர்பார்ப்பே இல்லாம எப்படி வாழ முடியும்? நான் எதிர்பார்ப்போடு தான் வாழக்கூடியவன். எனக்கு இந்த எதிர்பார்ப்புகளை ஆண்டவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுல எதிர்பார்த்து தோல்வி அடைந்து
எதிர்பார்க்கிறதையே விட்டுவிடக்கூடிய தன்மைகள், எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினைத்து போகக்கூடிய, இனி நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற நிலைக்கும் சிலர் தள்ளப்பட்டு விடுகிறோம். இனி நான் இதை எதிர்பார்க்க மாட்டேன். ஏனென்றால் நான் எதிர்பார்த்து இதுல தோல்விகளை தான் சந்தித்து இருக்கிறேனே தவிர இதுல எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கல. இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இரு, மான்கள் நீரோட வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து, நான் எதிர்பார்க்கிற காரியம் மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நான் உண்மை வாஞ்சித்து கதறுகிறேன். மான் நீரோட வாஞ்சிக்கிறது தெரியுமா? காணல் நீர் அப்படி தூரத்துல அந்த வெயில்ல தண்ணி மாறி தெரியுமா? அந்த காணல் நீர் நீர் கிடையாது. அங்க தண்ணி இருக்கு, நீ வேக வேகமா ஓடும். அப்படி ஓடி அங்க போய் பார்த்தா அங்க தண்ணி இருக்காது. இப்படி செத்தே போயிருமா? தண்ணி இருக்குன்னு சொல்லு. இப்படி அவர் எப்படி, நான் ஆண்டவரை எப்படி வாஞ்சிக்கிறேன் அப்படின்னா, தண்ணீருக்காக மான் எப்படி நீரை வாஞ்சித்து ஓடுகிறதோ அதே போல நீ ஓடு. நீ ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிரு, நம்பிக்கையோடு கூட காத்திரு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மான் மறித்து போகும், சிங்கங்கள் பட்டினி இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள், நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த ஹோப், அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீணா போகாது. உன் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம ஓடுகிறோமா? ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோடு கூட ஓடுகிற, எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திக்கிறவர்களுக்கு சூழ்நிலை என்ன? எதிர்பார்த்து ஏமாற்றை, ஆபிரகாம் ஆண்டவரை எதிர்பார்த்து இருந்த சூழ்நிலை ஏமாற்றத்தை எப்படி சொல்றேன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவரை நான் உண்மை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல 15வது வசனத்தை வாசிங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய் என்று அடையாதிருப்பாயாக. என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்களும் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இதை கேட்ட உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து போட்டிருக்கு. முகங்குப்புற விழுந்து நகைத்து, இவன் வெளிப்படையாவே சிரிச்சிட்டான். சிரிச்சிட்டான்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சூழ்நிலைகளை அவன் யோசித்து பார்க்கிறான். 100 வயதான எனக்கு அப்படிங்கிறார். தன்னை நினைக்கிறார். அதுக்கப்புறம் 90 வயதான சாராளுக்கு அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஹோப்பை விடாத. ஹோப் இதுதான் என் ஹோப். நீ வச்சிருக்கிற ஹோப் நல்லதுதான், ஆனா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை சரி கிடையாது. ஏன் இந்த கர்ப்பத்தையும் பெண்களுக்குரியதான வழிபாடுகள்லாம் நின்று போன பின்பு ஏன் அதெல்லாம் அடிச்சு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார்னா, இது அவனா உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஏன் என் பலத்தையும் என்னுடைய படிப்பை எல்லாத்தையும் அடிச்சு ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, இந்த காரியம் உண்டானதல்ல, நீ படித்ததுனால இந்த வேலைக்கு உன்னை ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கல, நீ கேட்டதுனால இதை கொண்டு வந்து ஆண்டவர் உனக்கு கொடுக்கல, இது என்ன உண்டானது அப்படின்னு உனக்கு தெரியப்படுத்தும்படியாக ஆண்டவர் இதை செய்கிறார். அல்லேலூயா. உண்டானதெல்லாம் அவரால் உண்டானது. படைக்கப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தரக்கூடிய எல்லா எதிர்பார்ப்பு, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை இப்படிதான் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். சாராளுகிட்டையும் ஆண்டவர் இத சொல்றாரு. 18ஆம் அதிகாரத்துல சாராளும் நகைக்கிறார். நகைக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்க. ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், நகைக்கிறான். சில நம்பிக்கையை விட்டுட்டோம், கேட்கறதே விட்டுட்டோம், விண்ணப்பிக்கிறதே விட்டுட்டோம், ஜெபிக்கிறதே விட்டுட்டோம். இனிமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டேயா, இனிமே நான் அந்த விண்ணப்பத்தை யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இல்ல, நான் சொல்றேன், தோண்டி எடுங்க வரும். அல்லேலூயா. தோண்டுங்க. ஈசாக்கு போய் ஆபிரகாம் மூடி போட்ட குறவெல்லாம் என்ன பண்ணான்? தோண்டுனா அந்த இடத்துல இருந்து ஊற்று வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா.
ஊற்று பிறந்தது. எங்க விட்டோமோ அங்க போய் தேடுங்க. இந்த பகுதி நம்ம வாசித்ததான நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இது எதுக்கு தெரியுமா அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு? இவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாய் போக வேண்டும். பாபிலோன் நாட்டுல நேபுகாத்நேச்சாருக்கு கீழே அடிமையாக நீங்க போயிருவீங்க. அந்த தேசத்துல உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் விடுவார்கள். அந்த தேசத்துல நீங்க வாழ வேண்டியதா இருக்கும். அங்க ஆண்டவர் போய் அந்த தேசத்துல வாழுன்னு சொல்ற ஒரே பகுதி இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாபிலோன் தேசத்துல மட்டும் நீ போய் வாழணும். யாரெல்லாம் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்தாரால் பிடிபட்டு போகிறார்களோ அவர்கள் மூலமாக ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் துளிர்க்கும். இவங்களால பிடிச்சு கொண்டு போற இடத்துல நீங்க வாழுங்க அப்படின்னு அவர்களை வாழ சொல்லுகிறார். குறிப்பாக அதற்கு அடுத்த முந்தின அதிகாரத்துல 27ஆம் அதிகாரம் 27 எரேமியா 27:11 வாசிங்க. ஆனாலும் அந்த ஜாதிகள் இந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அந்த ஜாதி எந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அதில குடியிருந்து தாபரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ அடி பணிஞ்சு உன் நுகத்தை வாங்கிக்கோ, உன் மேல வைக்கிற உனக்கு கொடுக்கக்கூடிய பாரத்தை எடுத்துக்கோ, அதோட கூட நீ போ. அந்த ஜாதி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நான் உன்னை கொண்டு வருவேன். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 29ஆம் அதிகாரம் அதுக்கப்புறம் வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிட்டோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன், அது தீமைக்கானதல்ல, நன்மை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் அது தீமைக்கு. அப்போ நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நீங்க என்னை தேடி வந்து என்னை தொழுது கொள்ளுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எந்த இடத்துல இருந்து நீங்க போனீங்களோ அதே இடத்துக்கு 14ஆவது வசனத்தை வாசிங்க. 14:29 நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து உங்களை எங்க இருந்து விலக்கி வச்சனோ அந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல இருந்து நீங்கள் விரட்டப்படுகிறோ அந்த இடத்துல மறுபடியும் தேவன் உங்களை கொண்டு வந்து நட்டு பயிரிட்டு உங்களை விளைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க பெரிய விருட்சமா இருப்பீர்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். நம்ம யாரும் அங்க இருந்து எடுத்துட முடியாது. ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிறத உன் நம்பிக்கையை மட்டும் விடாத, பிடிச்சுக்கோ. அந்த நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். நம்பிக்கை ரோமர் 12:12 அப்படி சொல்லுது. நம்பிக்கையில உறுதியாயிருங்கள் அப்படின்னு ஜெபத்தில தரித்திருங்கள். அப்படிதானே? விசுவாசத்தில் நிலைத்திருங்களா? நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்கிறது நம்பிக்கை வச்சுக்கிட்டு சில நேரம் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் கடவுள் மேல நம்புறேன், ஆனாலும் எனக்கு அப்படியே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மள அப்ப என்ன நம்பிக்கை? நான் நம்புறவர் பெரியவர், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எனக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன வந்தாலும், அல்லேலூயா, என்ன இதுவரை நடத்தினவர் அவர் தானே. அப்படி போறதா இருந்தா என்னைக்கும் அந்த ஜீவன் போயிருக்கணும், அப்படி அந்த வேலை போறதா இருந்தா என்னைக்கும் அது போயிருக்கணும், எப்பவோ நடந்திருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார்னா இனியும் என்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று அர்த்தம். இனியும் அவர் என்னை நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமினுடைய நம்பிக்கையா இருக்கட்டும், சாராளினுடைய நம்பிக்கையா இருக்கட்டும், இப்படி அந்த நம்பிக்கையில சில நேரம் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை நம்மை சோர்வடைய பண்ணுகிறது.
எங்க எங்க சோர்வு வருது, எங்க சோர்வு போறோம்? விசுவாசத்தை இழக்கும் போது சோர்வு வருது. நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம ஹோப்ல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தின் மீது கொஞ்சம் தளர்வு. எப்படி கட்ட போறணும், எப்படி இது பண்ண போறணும், எதை இது செய்ய போறணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தின் மத்தியில அந்த விசுவாசத்தின் சோர்வுகள் நமக்கு வரும் பொழுது சாத்தான் நம்ம மேல ஏறி குடியேறணும். அவனுடைய சரியான இடமே நம்ம விசுவாசத்தை தட்டி கழிக்கிறது தான். நான் கடவுள் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை எப்பெல்லாம் அவர் தட்டுறாரோ அப்பெல்லாம் சாத்தான் நம்ம மேல வந்து நம்மளை சோர்வுபடுத்தி எந்த வேலையும் செய்ய விடாம, அப்படியே ஒண்ணுமே தெரியாது, எதுக்கு சோர்வா இருக்கிறோன்னே தெரியாது. நமக்கு நாமளே வேற யாரும் எதுவும் சொல்லியிருக்கவும் வேண்டாம், யாரும் எதுவும் பண்ணியிருக்கவும் வேண்டாம், நாமளையே சோர்வுபடுத்த முடியும்னா நம்மளால மட்டும்தான் முடியும். சரிதானே? ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்மளால மட்டும்தான் முடியும். நம்மளை சோர்வுபடுத்தி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மூலையில போய் தப்பி உட்கார்ந்துக்கலாம். நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும் நம்மளாலதான் முடியும். ஆமென். உற்சாகத்தின் ஆவிதான் விசுவாசம். எந்த உற்சாகத்தை தேவன் நம் மத்தியில வைத்திருக்கிறாரோ, நான் உனக்கு கொடுக்கும் இதே பலத்தோடு கூட நீ என்ன பண்ணு, போ. நான் உனக்கு கொடுத்திருக்கிற இதே பலத்தோடு கூட போ அப்படிங்கிற, இதே விசுவாசத்தோடு கூட போ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை வழிநடத்துவேன். அடுத்ததாக இந்த விசுவாசத்திலே சோர்வு காணக்கூடிய ஒரு அம்மா, இவங்க சோர்வு கண்டாங்க அப்படின்னு இல்ல, அததான் நான் ஏற்கனவே சொன்னேன். சூனேமியால் என்கின்ற அந்த தாயார் தன்னுடைய விசுவாசத்திலே எலிசா கேட்கிறார், இவள் சகல அத்தனை 4ஆம் அதிகாரம், ஆமா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 13வது வசனத்தை வாசிங்கள். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவர் ஆவியா சிந்திக்காம இவங்க செய்த எல்லா உபகரணங்களையும் பார்த்துட்டு, தீர்க்கதரிசி பாத்தீங்களா, அப்ப உள்ள தீர்க்கதரிசிகள் ராஜாக்களோடு கூட தொடர்புடையவர்கள், அதாவது அதிகாரிகளோடு கூட தொடர்புடையவர்கள். இப்போ நம்ம தந்தை பேராயர் எப்படி அரசாங்கம் அவைகளோடு கூட தொடர்பு இருக்கிறதோ, அதே போல அவங்களுக்கு செய்யக்கூடிய சகல உபகரணைகள், சில நேரம் நம்ம நிறைய அந்த கிஃப்ட், நிறைய ஸ்வீட்டு, அவங்க அப்படியே பழம், ஷாலு இதெல்லாம் போட்டு உற்சாகப்படுத்துறதுனால அவங்க ஏதாவது இவங்களுக்கு பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர, அப்படி ஒரு எண்ணம் வரதானே செய்யும். அதே போலதான் இங்க எலிசா யோசிக்கிறார். யோசிச்சுட்டு நான் இவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இவள் கேட்கும்போது, அவள் ஏதாவது சுகவீனப்பட்டு இருக்கிறாளா, இல்ல அவள் குடும்பத்துக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வேணுமா அப்படி கேட்கல. ஏதாவது ராஜாவிட்ட நட்டு கொடுக்கணுமா, ரெக்கமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இவரு என் வேற மாதிரி கேட்கிறாரு, என் பொருளாதாரத்தை இவரு கை வைக்கிறாரு, பொருளாதாரத்துல கேட்கிறாரு, நான் உங்களுக்கு ஏதாவது வேணுமாயா, உங்களுக்கு புரியுதா? நம்ம இப்ப உலகம் எப்படி கேட்கும், நம்ம ஏதோ அவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது இவர் ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாராவது நம்மளை அறியாம, ஆனா இப்ப யார் உதவி செஞ்சாலும் எதுவும் உதவி ஏத்துக்காதீங்க, உதவி ஏத்துக்கிட்டாலே அது ஆபத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் படிச்சிருக்கேன் உலகத்தை. யாராவது ஓடி வந்து நமக்கு உதவி செய்தார்கள் என்றால் அங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம். என்னமோ சரியில்லை அப்படின்னு அப்படி சந்தேக கண்ணோட தான் அப்படி உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அவங்க ஏதோ நம்மகிட்ட அதே போலதான் இவங்க செய்யற உபகரணங்கள் எல்லாம் பார்த்து இவர் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இவர் நினைவுகள் வேற, ஆனா ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் வேற. அதுக்கப்புறம் கேஆசிட்டு கேட்கும் போதுதான் உண்மை தெரியுது. இந்த அம்மா இவங்கிட்ட பதில் சொல்லும் போது எப்படி பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, என் ஜனங்களுக்குள்ளே நான் ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாயா, ஏதாவது காசு ஏதாவது கொடுக்கணுமாமா அப்படின்னு கேட்டா, ஆமா கொடுங்க டப்பான்னு கேட்க கூடாது, சும்மாதான் கேட்பாங்க. ஏதாவது வேணுமாமா அப்படின்னா, ஆமா கொடுங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க கேட்க கூடாது. இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இவங்க சொல்றாங்க. இல்ல என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு செல்வ செழிப்புல ஆண்டவர் எந்த விதமான குறையும் வைக்கல,
அந்த சுனேம் ஊரிலே நான் கணம் பெற்ற ஒரு ஸ்திரீ அப்படின்னு 8வது வசனம் சொல்லுது. கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ, நான் சுகமா இருக்கிறேன். அப்போ இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என்ன எதிர்பார்ப்பு? அப்ப மறுபடியும் அப்படியே விடல. அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷன் பெரிய வயது உள்ளவன் என்றாள். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு, வெளியே போயிட்டா, சொல்லிட்டு ஒண்ணும் நிக்கல. சிலவங்க நம்ம கிட்ட கேட்கறவங்க வேண்டான்னு சொல்லிட்டு டக்குனி அவர் உண்மையில இவளுக்கு வேண்டாங்க, வெளியே போயிட்டான்னா என்ன அர்த்தம்? உண்மையில இவரு கேட்கிறத இவன் எதிர்பார்க்கல. எலிசா என்ன கேட்கிறாரோ, உனக்கு ஏதாவது வேணுமா, ரெக்கமெண்ட் பண்ணணுமா, நான் போய் அலுவலகத்துல ஏதாவது பேசணுமா, உன்னிடத்துல விண்ணப்பங்கள் ஏதாவது கொடுக்கணுமா, கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறதுக்கு என்ன வந்திருக்கியா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் பிஷப் ரூம்ல நிற்கும் பொழுது காலேஜ் கட்டியா அதெல்லாம் வாங்கிட்டு ஒருத்தர் வந்து பார்க்க வந்தார். அவங்க வாங்கிட்டு அதை வச்ச உடனே எல்லாம் நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம், போதகர்கள். அப்படி தூக்கி வச்சுட்டு அவங்க போன பிறகு என்ன சொல்றாரு, இவரு ஏதோ பெருசா என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு கட்சி அதெல்லாம் இருந்தது, நல்ல கட்சிக்காரர். இப்ப அப்படிதான் எதிர்பார்த்துதான் ஏதோ சரி. ஆனா இந்த ஊழியக்காரனுக்கு செய்த உபகரணங்கள் அப்படி இல்லை. சூனியமியால் ஊழியக்காரனுக்கு செஞ்ச உபகரணங்களுக்கும் இவர் கேட்கறதுக்கும் சம்மந்தம் இல்லை. எலிசா சூனியமியாலின் இடத்துல கேட்கிற கேள்வி வேற, ஆனா சூனியமியால் எலிசாவின் இடத்தில் எதிர்பார்த்தது வேற. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நம்ம கடவுள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவர் கடவுள், அவர் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். சாலமோன ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அவன் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தார் அப்படின்னு கேட்க, நீ கேட்க தருவேன். ஆண்டவர் பேங்கா வச்சிருக்காரு. அப்ப எனக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் ஆண்டவரே 1 லட்சம் ரூபாய் பணத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் விருப்பப்படுற எதை கேட்கணும்? யாபேஸ் கேட்கிறான் பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யாபேஸ் ரொம்ப அருமையா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. யாபேஸ்ங்கிறது 2 வசனம் கொண்ட யாபேஸ், சரித்திரம் கொண்ட யாபேஸ். 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி என்னை காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் கொடுத்தார். ஆசீர்வதியும் கேளுங்க. நீர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் கேட்கிறது சரியான வார்த்தை. ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். நீர் என்னை ஆசீர்வதியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வதியும் ஆண்டவர், என்னை ஆசீர்வதியும். கேட்கறதுல இதுல ஞானம் அப்படி அல்ல, கேட்கறதுல ஒரு பெரிய காரியம் இருக்கு. நீர் எனக்கு சொன்னபடியினால் அப்படின்னு தாவீது கேட்பார் ஒரு இடத்துல. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆண்டவரே, நீர் எனக்கு வீட்டை தருவேன் என்று சொன்னீர் அல்லவா, நான் வாழ்ற அந்த இடத்துல எனக்கு ஒரு வீட்டை தாரும் அப்படின்னு அவன் கேட்கறதற்கு அவனுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்றாரு. நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன். எந்த தைரியமா இருந்தா நீ அந்த வீட்டை கேட்டிருப்ப அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் சப்போர்ட் பண்ற. நீ கேட்கறதுக்கு அவரே உன்னை தூண்டுற. நீ எதை கேட்கணும், என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் கேட்கிற. ஒருவேளை இந்த இடத்துல சுனேமியால் இது சரியான இதா இருக்க,
அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நினைச்சு அந்த இடத்துல அவர் கேட்டிருந்தாருன்னா அவளுடைய லக்கும் நித்திய ஆசீர்வாதமாகிய அவளுடைய எண்ணமும் சிந்தனையும் அங்க நிறைவேறாமல் போயிருக்கும். என்ன கடவுள் அவன் மீது வச்சிருந்த திட்டமோ எலிசா மூலமாக சூனேமியாவுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருந்தாலும் அந்த திட்டம் நிறைவேறாம போயிருக்கும். இங்க திட்டம் நிறைவேறுவதற்காக அவள் சொன்ன வார்த்தை, என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறேன். எதிர்பார்ப்புகளோடு கூட தேவைகளோடு கூட ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நல்லது. நான் இன்னைக்கு எதிர்பார்ப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எதிர்பாருங்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது தான் ஹோப், உங்க நம்பிக்கை. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த முடிவை நான் உங்களுக்கு தருவேன். அதுல ஏன் நினைவு அடங்கி இருக்குங்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க முடிவை நான் கொடுக்கிறதுக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவும் ஆண்டவருடைய நினைவும் இங்க ஒன்னா இருக்கா? இதுதான் முக்கியம். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு வேற, ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவு வேற இருந்தா அங்க சிங்கு ஒன்னாவாது. அப்ப ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகளும் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவும் ஒன்னா இருக்கணும். காரிய சித்தியோ வென்றால் கர்த்தரால் வரும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதில் நலங்குளம் எனக்கு தெரியும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உறுதி நம்பிக்கை வந்து பாருங்க. இந்த வேலை கர்த்தரால் வந்தது, என்னால உணர முடியும். அதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அவருடைய நினைவை, என் எதிர்பார்ப்பையும் முடிவையும் சரியா கொண்டு போறாங்க அர்த்தம். எனக்கு சரியா சிங்க் ஆகி போகுது, கடவுளுக்கும் எனக்கும் சரியான உடன்படிக்கை இருக்கு. நான் பாட்டுக்கு பாரின் போகணும்னு நினைக்கிறேன், நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறதுக்கும் அவர் உங்க மேல நினைச்சிருக்கிறதுக்கும் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது உங்களுக்கு மட்டும்தான் புரிய முடியும். இப்ப தீர்க்க தரிசனங்கள் சொல்றது யார்கிட்ட வந்து ஐயா நான் பாரின் போகணும் இல்லையா எனக்கு தெரியாது, கண்டிப்பா என்னால சொல்லிக்கிட மாட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியுங்க, என் வாழ்க்கையில கடவுள் எனக்கு எதை கொடுக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இதை அனுமதிக்கிறாரு எனக்கு தெரியும். இல்ல நானே முற்பட்டு செய்கிறேன், என் எண்ணத்தோடு கூட செய்கிறேன்னா அதை ஆண்டவர் அங்க அடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இந்த தீர்க்க தரிசனம் போய் போதகர்கிட்ட கேட்கறது, தீர்க்க தரிசனம் கேட்கறது, குறி கேட்கறது, இதெல்லாம் சரி கிடையாது. அந்த பாஸ்டர்கிட்ட போனா அவர் கரெக்டா சொல்லிடுவாரு இந்த கல்யாணம் சரியா இல்லைன்னு. எந்த பாஸ்டர்கிட்ட கேட்டாலும் கரெக்டா சொல்ல மாட்டாரு. நீங்க ஜெபிக்காம அவர் உங்ககிட்டயே சொல்ல வல்லவர், உங்ககிட்ட அவர் சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லாம வேற யாருன்னு சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கே சொல்லலன்னா பாஸ்டர்ட்டியா போய் உங்களை பத்தி சொல்ல போறாரு, மாஸ்டர் போல சொல்ல. ஆனா உங்ககிட்டயே பதில் இருக்கும் பொழுது நம்ம எடுத்து இன்னொரு ஆப்ஷனு, அதாவது இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து எரேமியா மூலமா சொல்றாருங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் பாபிலோனுக்கு போகல, அங்க நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பைபிள்ல அப்பவே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசியர்கள், அங்க பணத்துக்காக குறி சொல்றவங்க. பீலையாமனுடைய பிரச்சனையும் அதுதான். அங்க பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கழுதையை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சான். ஏற்கனவே ஆண்டவர் சொல்றாரு, நீ போவாத, நான் சொல்ல மாட்டேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு புரியும். ஒருத்தர் சொல்ற, நீ இஸ்ரவேலை வந்து நீ சபித்தா இஸ்ரவேலர்கள் சபித்து விடுவார்கள். இவன் கழுதையை எடுத்துட்டு போறான். அப்ப என்ன மிஞ்சி நீ போனா போ. இங்க நிறைய தீர்க்கதரிசிகள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சொன்ன உடனே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நான் ஏற்படுத்தல. ஜனங்கள் யார் பேச்ச கேட்கறதுன்னு தெரியல. அதுக்காக தான் நம்மளுடைய உபதேசம், நம்மளுடைய சத்தியம், இங்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், வா நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், உனக்கு பிரேயர் பண்றேன், என்ன புசி உனக்கு என்ன நடக்குது, இது எங்களுக்கு தெரியாது. நம்ம சபையில அது கிடையாது. இதுவரை அப்படி யாராவது சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்கல, வரம் இருக்கு, ஆனா எனக்கு அந்த வரத்தை கொடுக்கல. ஆனா நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படிங்கிற. ஆமே.
உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது ஏன் மற்றவர்களிடத்துல நம்ம போனோம்? இதை செய்யுங்கள். எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கடவுளுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு நிலை உறவுபாடுகள் இருக்கும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரிடத்துல இருக்கு. அவரிடத்துல இருந்து ஒரு தாயாரை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம வாசிக்க கேட்டதான இரண்டாவது வேறு பகுதியாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசத்தில எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் இவருக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னு பாத்தீங்கன்னா, நீ விரும்பியபடியே உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிற, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஒண்ணு சும்மா அப்படியே நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு உடனே சொல்லல. அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடக்குது. இஸ்ரவேல் வீட்டாருக்கு அல்லாமல் வேற யாருக்காவது பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு கொடுப்பேனா அப்படிலாம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப ஆனா இவருடைய விசுவாசத்தை அங்க ஆண்டவர் எவ்வளவு பாக்குறாருன்னா, நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்தா நன்மை வந்து சேரும். இஸ்ரவேலுக்குள்ள அதான் ஆண்டவருக்கு சொல்றார். அந்த 21வது வசனத்துல இருந்து வாசிங்க. இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு தீரு பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டால் அவளை கூப்பிடாதபடிக்கு நிறைய பேர் அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீஷர்கள் சொல்றாங்க, அவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறானே, அவளை அனுப்பிவிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதற்கு இவர் அவர் என்ன சொல்றார்? காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், மற்றபடி நான் வரல. இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் என் ஆசீர்வாதம், வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். எங்க சபையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். வெளியே நின்று நீ ஜெபம் பண்ணா நான் உன்னை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். வெளியே இருக்கிறவங்க எப்படி நம்ம கூப்பிட்டு உள்ள வைக்கிறது? அப்போ அவன் என்ன சொல்றா, சர்வ ஆண்டவரே, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அப்ப மறுபடியும் என்ன சொல்ற, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிற நான் பிரியாணி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். வெளியே நிக்கிறமா, வெளியே நிக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்றாரு ஆண்டவர், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். அப்ப மறுபடியும் என்ன சொல்றான்னு பாருங்க. சர்வ ஆண்டவரே, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையில் கீழ்விலும் அங்க போடுறீங்கல்ல வெளியே, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே நின்று ஒருத்தவங்க அப்படி கேக்குறாங்க, பிரியாணி சாப்பிட்டு இருக்கும்போது, நீங்க வெளியே போடுறீங்களா, அதை கொடுங்க. இங்க அதுதான் நடந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய மேஜையை எடுத்து மேஜையில துணியை போட்டு அவங்கள வர வச்சு ஒரு சேர் போட்டு ஒரு இலைய விரிச்சு அதுல உட்கார வச்சு அவங்களுக்கு பந்தி பரிமாறி அவங்கள போஷிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ள இருக்கிற ஜனங்க கிட்ட கூட நான் இந்த விசுவாசத்தை பார்க்கல, வெளியே இருக்கிற உங்க நான் அந்த விசுவாசத்தை பார்த்தேன். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் உள்ள இருக்கிறோம், ஆனா நம்ம விசுவாசம் எங்க? வெளியே இருக்கிறவங்க கூட வாங்கிட முடியும் விசுவாசித்தால். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி ஆக கடவுள். விசுவாசிக்கிறவர்கள் துக்கமுகமா இருக்க மாட்டார்கள். அண்ணாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு பின்பு அவர் துக்கமுகமா இருக்கவில்லை. போ அப்படி. நம்பிக்கைங்கிறது நம்மளை துக்கப்படுத்துகிறது இல்லை, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12 வாசிக்க முடியும். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் என்பது என்ன? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்திலே, உனக்கு வரக்கூடிய நெருக்கடி பிரச்சனையின் மத்தியில பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே உறுதியா இருங்கள். திடமனதா இருங்கள். கர்த்தருக்கே காத்திருங்கள். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருங்க. என்ன வந்தாலும் நம்புவேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். தசம பாகங்களை படைக்கிறவர்கள் நீங்கள் முன் வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கூட